திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம். அதில் 25வது பாடல். எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடிப்போது அவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. திருச்சிற்றம்பலம். பதவுரை பார்க்கலாம். வெய்ய கூற்று ஒடுங்க கொடிய கூற்றுவன் வலி குன்றும்படி உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர் யமன் உடலில் பொருந்திய. உறுதல்னா பொருந்தியன்னு அர்த்தம். யார் உடலில் பொருந்திய? யமன் உடலில் பொருந்திய மணமிக்க திருவடி மலர்கள். சிவபெருமானுடைய திருவடிகள் மணமிக்கது. திருவடி மலர்களாகிய அவற்றையே பற்றுக்கோடாக கொண்டவர்கள், அதாவது திருவடியையே சிந்திப்பவர்கள், திருவடி ஞானமுடையவர்கள். உம்பர் உம்பர் பெரும்பதமே. வானவர்களுக்கும் அவர்களுக்கு மேலான பதத்தில் உள்ளவர்களுக்கும் மேலாக அந்த யார் இறைவனுடைய திருவடியை உணர்கிறார்களோ அவர்கள் பெறுகின்ற பதமாக, மேலானவர்களுக்கும் மேலானவர்கள் கூட பெற முடியாத அந்த பதம். என்ன பதம்னா சிவசாயுச்சியமாகிய பதவி. அந்த பதவியை தருபவனே, பதவியாக விளங்குகின்றவனே, அடியார் பெயராத பெருமையனே. சிவஞானிகள் மீண்டும் வராமைக்கு ஏதுவாக உள்ள சிவசாயுச்சிய முக்தி நிலையாக விளங்கக்கூடியவனே. இப்படி அடியார்களுக்கு நிலையான இன்பத்தை வழங்குகின்றவனாக இருக்கின்ற உன்னிடம் நான் ஒரு பிரார்த்தனை செய்கின்றேன். என்னுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி இதிலிருந்து என்னை கைதூக்கி விட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது, எறும்புடை நாங்கூழ் என பல எறும்புகளிற்கு மத்தியிலே நாங்கூழ் புழுவை போல புலனால் அரிப்புண்டு அலந்த. அலந்தன்னா வருந்தியன்னு அர்த்தம். ஐம்புலன்களாலும் உண்ணப்பட்டு தின்னப்பட்டு வருந்திய வெறும் தமியேனை பயனற்றவனாகிய ஆதரவில்லாதவனாகிய என்னை கைவிட்டு விடக்கூடாது, என்னை காப்பாற்ற வேண்டும். இப்போது ஒரு சிந்தனையாக நம்ம பார்க்கலாம். வெய்ய கூற்று ஒடுங்க கொடிய கூற்றுவன். கூற்றுவன் அப்படின்னா என்ன? அதை ரெண்டாக பிரிக்கலாம். கூறு செய்பவன் அர்த்தம். எதை கூறு செய்கிறான்? உடம்பும் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் கூறு செய்கிறான். உடம்பை தனியாகவும் உயிரை தனியாகவும் பிரிக்கிறான். கூறு செய்வதனாலே அவனுக்கு என்ன பேர்? கூற்றுவன். அவன் வெய்ய கூற்றுவன், கொடிமையானவ கூற்றுவன். யார் எவ்வளவு கத்துனாலும் விடமாட்டான், பிடிச்சி போடுவான். தயவு தாட்சண்யமே கிடையாது. அவன் கோபத்தோடே இருப்பான் என்று புராணங்கள் எல்லாம் சொல்லும். அப்படியெல்லாம் கிடையாது. அவன் தன்னுடைய காரியத்தை மிகச் சரியாக செய்வான். ஒரு வினாடி கூட தவறாமல் அந்த உயிரை எடுத்துகிட்டு போயிடுவான். யார் எவ்வளவு அழுது புலம்பினாலும் அதை பற்றி அவன் தாட்சண்யமே படமாட்டான். ஒரு நாளும் அவன் ஒரு நிமிடம் கூட ஓயாமல் பணியாற்றி கொண்டிருப்பவன். இந்த இடத்துல வெய்ய கூற்று அப்படின்னா கொடுமையான. அப்படின்னா கொடுமையானன்னா மக்களுக்கு அவன் செய்கின்ற காரியம் கொடுமையாக தெரியும். ஆனால் அவன் கொடுமையான காரியம் செய்வவனும் இல்லை. அவனை தர்மராஜா என்று கூட அவரை சொல்லுவார்கள். தர்ம பிரபு. ரொம்ப சரியாக இறைவனுடைய காரியத்தை தான் அவன் செய்தான். அப்படி இறைவனுடைய இந்த இடத்துல ஒரு நுட்பம் இருக்குது. அந்த நுட்பத்தை நாம் உணர்ந்து கொண்டு மேலே போகலாம். அவன் தன்னுடைய தர்ம காரியத்தை செய்யும் பொழுதும் கூட சிவபக்தர்கள் என்று வரும்பொழுது சில விதிவிலக்குகள் உண்டு. எல்லோரையும் யமன் அழைச்சிட்டு போவான். சிவபக்தர்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு யமன் வரக்கூடாது. அப்போ யார் அழைச்சிட்டு போவா அப்படின்னா சிவபெருமானுடைய தூதுவர்கள் அழைத்து செல்வார்கள். ரதத்தில் அழைச்சிட்டு போவாங்க. நீங்கள் சிவபெருமானுடைய தூதுவர்கள்னால் சினிமாவிலலாம் காட்டுற உருவத்தை நீங்கள் நினச்சிக்க கூடாது.
சினிமாவில் காட்டுற உருவம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே 2 கொம்பு வச்சுருப்பான் பூதத்துக்கும். கைலாயன்னு காட்டினாலே 2 கொம்பு இருக்கும் அவனுக்கு. அதுக்கு ஒரு அரக்கன் போல் அரக்கி போல் வேஷம் போட்டிருப்பாங்க சாமிக்கு பக்கத்தில். அப்படிலாம் இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. சிவனுடைய தூதுவர்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சாமியே அழகன், அவனுக்கு தொண்டர்களாக இருக்கலாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப யௌவனமாக இருப்பாங்க. அவர்கள் அடியார்களை அழைச்சிட்டு போவாங்க. மாலை போட்டு, வா சாமி ஒன்று அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. அந்த இடத்துல கூற்றுவன் போய் கிராஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவன் குறுக்கிட்டுட்டான்னு வச்சுங்க சிவபக்தர்கள் விஷயத்தில், அப்போ சாமிக்கு கோவம். அப்போது மார்க்கண்டேயனுக்கு சிவபூஜை செய்கின்றவன், சிவநாமத்தை சொல்லுகின்றவன், அவன் பூஜை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ காலபாசத்தை இறைவன் மேலே போடுறார். அப்போது அப்படிப்பட்ட பக்தனை அழைத்து செல்வதற்கு நான்லாம் ஆள் தனியாக வச்சுருக்கிறேன், நீ ஏன் வந்த? தர்மம் தெரிஞ்சவன் தானே, ஆகவே நீ உணர வேண்டும் என்பதற்காக யமனை காலால் உதைத்தார். உருங்கடிப்போது அவையே உணர்வுற்றவர் உம்பர். அவன் உடம்புல அந்த திருப்பாதத்தை அவர் வச்சார். அது கூட அனுகிரகம். சிவபெருமானுடைய பாதம் கிடைக்குமா? யாருக்காவது கிடைக்குமா? அப்பர் பெருமான் ஒரு பாட்டில் சொல்கிறார், அவனுக்கு கிடைச்ச பேர் யாருக்கு கிடைச்சது? தேடி 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 அன்னப்பறையா வேகம் போட்டுக்கிட்டு அழன்னு அலைஞ்சானே பிரம்மன். எப்பேற்பட்ட பதவி அவனுக்கு! அவன் படைத்தற் கடவுள். அவனுக்கு கிடைச்சியா? நீ முடி கிடைக்கவே இல்லை, திரும்பி வந்துட்டான். காத்தற்கடவுளாகிய மகாவிஷ்ணு திருமால் பன்றி உருவெடுத்து அகழ்ந்து 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 அதல பாதாளத்திற்கும் 7 உலகத்துக்கும் கிளம்பி போனால் கிடைக்கல, பாதம் கிடைக்கல. 2 பேரும், இவனுக்கு பாதம் கிடைக்கல, அவனுக்கு முடியும் கிடைக்கல. 2 பேருக்கும் கிடைக்காத பாதம் முடி. இவன் பாடுறா யம தூதன், இவன் யமன் பக்தன் மேலே பாசம் வீசினவன் இவனுக்கு சாமி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஏதோ பாடல்களில் எவ்வளவு அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க பாருங்கள். மேலும் அறிந்தீலன் நான்முகன் பாட்டு, இதை காதால் கேளுங்க, புண்ணியம். மேலும் அறிந்தீலன் நான்முகன், எதை? தலைய முடிய. மேற்சென்று கீழிடந்து மாலும் அறிந்தீலன். மாலுற்றதே வழிபாடு செய்யும் பாலன் மிசை சென்று பாசம் விசிறி மறிந்த சிந்தை காலன் அறிந்தான். எதை அறிஞ்சான்? அரிதற்கரியான் கடலடியை. யாராலும் அரிதற்கரியவனாகிய சிவபெருமானுடைய கடல் அடியை காலன் அறிந்தான். அவனுக்கு கிடைச்ச பேர். ஏன்னா பக்தன் மேலே வீசினான் பார்த்தீங்களா, அதனால் சிவபெருமானுடைய பாத தரிசனம் கிடைச்சிதான். அதனால் இந்த பக்தர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த விதியை மாறுதான், விதி மாறுது. நம்ம இந்த விதி மாறுறதை பார்க்கணும். ஏன்னா நம்ம இறைவனுடைய அடியவர்கள் காக்கப்படுவார்கள். அவர்கள் ஏதாவது அறியாமையில் செய்தால் கூட சாமி அதை பெருசாக எடுத்துக்குவான். அறியாமைன்னு நினைக்க மாட்டான், அவனுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். செருப்பு காலை தான் நினச்சான் மேலே, செருப்பு காலை வச்சது துளிர், அப்படியே துளிர் மேலே அப்படியே தடவுறது மாதிரி இருந்தான் சாமிக்கு. மலர் படுறது மாதிரி இருந்துச்சான். மலர் மேலே பட்டதுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா? மலர் தானே மென்மையானது, துளிர் மென்மையானது. அது மாதிரி இருந்துச்சான் சாமிக்கு செருப்பு கால். சாதாரணமாக சின்ன குழந்தை செருப்பு காலை வச்சு மேலே மிதிச்சுன்னா நம்மளே அலறிடுவோம் இல்லை, ஏன்னு கத்துவோம். சாமி அப்படி நினச்சாராம். நம்ம 11ஆம் திருமுறை ரொம்ப படித்தது இல்லைல்ல, அதில் திருக்கண்ணப்ப தேவர் திருமரம்னு ஒரு நூலே இருக்குது. திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் நக்கீர தேவநாயனார் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நூல் அது. நூல்னால் அதுக்கு வரிகள் கணக்கில் தான் இருக்கும். நம்ம திருவாசகத்தில் 4 அகவல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அகவல் அது. ஆனால் கண்ணப்ப தேவரை பற்றிய சிறப்பு அதில் இருக்கும். அதில் ஒரு பகுதியில் இருக்கிற செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். அப்போ ஒரு பக்தன்
தன்னுடைய அறியாமை காரணமாக பக்தியின் மீது இருந்து அவன் செய்கிற எல்லாத்தையும் சாமி பெருசாக எடுத்துக்கிறான். நான் முதல்ல இன்னைக்கு காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுக்கு சொல்லி கொடுத்தப்பானா குத்து கொல்லு கொண்டுட்டுவான். மூணு விஷயம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது. எதை பார்த்தாலும் குத்து, இல்லைன்னா அடி கொல்லு கொண்டுக்கிட்டுவான், அவ்வளோதான். இப்போது இவன் எப்பொழுது சிவபெருமானை பற்றி கேள்விப்பட்டானோ அப்பொழுதே அன்பு பிழம்பாக மாறிவிட்டான். எப்பொழுது சிவபெருமானை ஒரு முறை பார்த்தானோ அப்பொழுதே தன்னை மறந்து விட்டான். அவனை மறந்து போச்சு. 6 நாள் தான் உயிரோடு இருக்கமா இல்லையான்னு தன்னை மறந்தான். யாக்கை தன்பரிசும் வினை 2 சாறுமல 3 மர அன்பு பிழம்பாய் தெரிவார். அன்பே ஒரு உடம்பு வந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாராம் அவர். உடம்புல சதை இல்லை. சதை இருந்ததுன்னா சாப்பாடு கேட்டிருப்பான்ல, இல்லையே, சாப்பாடு கேட்கலையே. சதை இருந்ததுன்னா தூக்கம் வரணும்ல, தூக்கம் வரலையே. 6 நாள் ராத்திரி தூங்கலையே அவர். 6 நாளும் சாப்பிடல, 6 நாளும் தூங்கல. வேற ஏதாவது நினைவுனா யோகி கூட நினைக்க மாட்டான். யோகி கூட 6 நாளைக்கு தொடர்ந்து சாமி நினச்சிட்டு இருக்க மாட்டான். ஆனால் இவர் 6 நாளும் சாமியே நினச்சிட்டு இருந்தார். அதனால் இவருக்கு மாதவன். நீங்கள் சாதாரணமாக வேடன்னு சொல்லாதீங்கப்பா. இவர் பேர் என்ன? மாதவன். மான்னா பெரிய தவன், பெரிய தவத்தை செய்கின்றவன். சரி, அவர் இருக்கிற இடம், வேடர்கள் இருக்கிற இடம், அதல்ல பேரு முனிவனம். அவன் இருக்கிற இடம் எது? ஓயாது மனநசீலம். மனநசீலம்னா இறைவன்பால் மனநத்தை விடாமல் வைத்து கொண்டிருப்பவன் முனிவன். யார் ஒருவன் இடையறாமல் சிந்தை செய்கிறானோ அவன் முனிவன். இந்த இப்போ தோன்றியிருந்தாலும் பரவாயில்ல, முனிவன். அப்போ அவனுக்கு என்ன பேரு? மாதவன். அவன் இருக்கின்ற இடம் முனிவனம். எப்படி மாறுது பார்த்தீங்களா? பக்தனுக்கு வேடம் இருக்கிற இடம் கொலைக்களம், அவருக்கு வேடன்னு பேர் இல்லை, மாதவன். அவன் இருக்கின்ற இடம் முனிவனம். அவன் இறைவனுக்காக வேகமாக வந்து தன் தலையில் பூக்களை சொருகி கொண்டான். முடி எண்ணெய் குளிச்சான்னு தெரியல, கசண்டு பிடிச்சி சடை பிடிச்சிருக்கு, அதில் சொருகி வச்சுருக்கான் பூவை. சாமிக்கு பூ பிடிக்கும். சிவகோசரியார் பூவை போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கா. அதை பார்த்தான், இப்படி தான் பூஜை பண்ணணும் போல இருக்குது. அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவனாக கற்றுக்கிட்டான். அதை சடமுடி மேலே சொருகி வச்சிருக்கிறான். வாயிலே கலசம் தண்ணீர் கொண்டு வருகிறான். ஒரு கல்லையிலே மாமிசத்தை எடுத்து வருகிறான். காலில் செருப்பு காலால் நாள் போட்ட பூவை தள்ளுறான். அது தளிர், அது பூ, கால் மலர், செந்தாமரை மலர். சாமிக்கு அவ்வளவு மென்மையாக இருந்துச்சான். சந்தோஷப்பட்டாரான் சாமி. அதுக்கும் பிறகு அவன் என்ன பண்ணான்? வாயிலே தண்ணீர் கொண்டு வந்தான். அந்த வாய் சாதாரணமாக ஊத்தை நிரம்பிய, அழுக்கு நிரம்பிய, மாமிசத்தினால் உண்ணப்பட்ட துர்நாற்றமுடைய வாய் இல்லை. அந்த வாய் பொற்குடம். அப்போ என்ன மாறுது பாருங்க. அது அழுக்கு நிறைந்தது, கிருமிகள் நிறைந்தது, மாமிசம் சாப்பிட்ட வாய், அது பொற்குடம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். நக்கீர தேவர அற்புதமான ஒரு நூல். இந்த நூல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கதறிடுவீங்க. பொற்குடம். அந்த வாயிலே உள்ள நீர் அது எச்சில் கலந்திருக்கிறது. பொன்முகலி ஆற்றிலே தண்ணீரை முகந்து இருக்கிறான். பொன்முகலி ஆற்று நீரை ஒரு பொற்குடத்தில் கொண்டு வந்தால் அது தூய்மையாக இருக்கும். இவன் வாயில் போட்டான், அது கங்கை நீர். சாமி அப்படி நினச்சிக்கிறான், இது கங்கை நீர். எப்படி மாறுது பாருங்க பக்தனுக்கு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரிலே நவரத்தினங்கள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணணுமா. அது அபிஷேகத்தில் ஒரு முறை. ரொம்ப பெரிய கோயில்களில் அது மாதிரி மணிகளெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. இவன் வாயில் இருக்குல்ல கங்கை தண்ணி வச்சுருக்கானா, பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதான் நவரத்தினம். முத்து, வைரம், வைடூரியம்,
அந்த நவரத்தினங்களைப் போல பல்கள் விளங்குகின்றன. அந்த நீரிலே கொஞ்சம் பூவை போட்டுட்டு அபிஷேகம் பண்ணணும். இப்போல்லாம் கூட பண்ணுவாங்க, ஐயர்லாம் பண்ணுவாங்க. அந்த நீர் எதுன்னா அவனுடைய நாக்கு தான் அந்த மலர், அதில் போடுகின்ற பூ. சாமிக்கு கடம் வச்சு அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கடத்து மேலே இருக்கிற அந்த புற்களை எடுத்து, தர்பை புல்லை எடுத்து சாமி மேலே வச்சு அந்த கடத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கடம் சுற்றி வரும்பொழுது நீங்கள் சாமி அபிஷேகம் பண்ணும்பொழுது பார்த்தா அந்த கோரையை எடுத்து அப்படியே தலையில் 3 நாள் வச்சுருவாங்க, அது மேலே தண்ணி ஊற்றுவாங்க. அதுபோல் இவன் வாயிலிருந்து வருகின்ற கங்கை நீர் முத்து வைரம் வைடூரியம்லாம் அவனுடைய பல்லாலையும் அவனுடைய நாக்காகிய தாமரை புஷ்பங்களாலும் அபிஷேகப்படுகிறது. அது அந்த தர்ப்ப புல்லில் உளுந்து வர்றது மாதிரி அவன் மீசையில் உளுந்து வருதான். அவன் மீசை இங்கு தர்ப்ப புல் அப்படி சொல்கிறாரு. என்னுடைய கற்பனை ஒன்றும் இல்லை, இல்லை அதில் இருக்கிற சொல்கிறேன். தர்ப்பை புல் இந்த தலையிலே அவன் பூவை வச்சிருக்கிறான். தலையில் முடி இருக்குது. இந்த முடியிலிருந்து அந்த மலர்களை அப்படி தலையில் தள்ளுறான். அது கற்பக மலர்களாம். இந்திரலோகத்தில் இருக்கிற கற்பக மலர்கள் அந்த முடியிலிருந்து வருவதனாலே இது தர்ப்பைப்பல். இந்த இந்த சடங்குகள் செய்கின்ற சிவாச்சாரியார்களெல்லாம் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க தர்ப்பை, அதிலேருந்து விழுறது மாதிரி விழுதான் கற்பக மலர்கள். எல்லாத்துக்கும் மேலே அவன் வாயினாலே கடித்து ருசி பார்த்த மாமிசம். அந்த மாமிசத்தை சாமி எப்படி நினைக்கிறாராம்? அவன் உகந்திட்ட இறைச்சி, அவன் சந்தோஷப்பட்டு சாப்பிட்ட அந்த இறைச்சியை மாதவர் இட்ட நெய் பால் ஹவியே, அந்த யாகத்தில் ஊற்றக்கூடிய நெய், அந்த இறைச்சி தான் யாகத்தில் போடக்கூடிய நெய், அதில் போடக்கூடிய பால், அதில் போடக்கூடிய பழங்கள், பூர்ணாவதியில் போடுறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அது எல்லாம் அதுதான் அவன் போட்டிருக்க அந்த மாமிசம்தான். இப்படி திருக்கண்ணப்ப தேவர் இந்த திருக்கண்ண அது கொஞ்சம் நீளமாகிய ஒரு செய்யுள், தொடர் செய்யுள். அது அந்த செய்யுள் முழுதும் ஒரு இடத்துல அதை முழுதுமே பேச வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அதில் இந்த செய்திகள் வருகின்றன. இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஆகவே இந்த பக்தன் வெய்ய கூற்று ஒடுங்க, மார்க்கண்டையன் மேல் அவன் தனது பலத்தை பிரயோகம் செய்த பொழுது அங்கு விதி மாறுகிறது. சிவபக்தன் அவனை அழைச்சிட்டு போகிறதுக்கு சிவ தூதர்கள் வந்துடுவார்கள். ஆகவே பக்தர்களுக்கு அந்த விதி மாறுகிறது. இதை சொல்கிறார் பாருங்கள் நக்கீர தேவநாயனார் 11ஆம் திருமுறையில் இருக்கிறது அந்த பாடல். அதை கேட்குறதே நமக்கு புண்ணியம். அதனால் அந்த நான் சொன்ன செய்தி தான் இந்த பாடலில் இருக்குது. இதுக்கு மறுபடியும் விரிவுரை வேண்டில்லை. புரிவோடு பூசனை செய்யும், புரிவுன்னா அன்பு, அன்போடு பூசனை செய்யும் குனிசிலை வேடன் குணமவை ஆவன. குனிசிலைன்னா வளை, குனின்னா குனிஞ்சிருக்கிற வளைந்திருக்கின்ற, சிலைன்னா வில்லு, அந்த வில்லை உடைய அந்த வேடனுடைய குணத்தை கேளுங்கள். உரிமையிற் சிறந்த நன் மாதவன் என்றுணர், அவன் உகந்து இயங்கிய இடம் முனிவனம் அதுவே. அவன் செருப்படியாவன விருப்புறு துவலே, துவல்னா மலர் அல்லது இளந்தளிர். எழில் அவன் வாயது தூய பொற்குடமே, அதனில் தங்கு நீர் கங்கையின் புனலே. புனர்க்கிடு மாமணி அவன் நிறை பல்லே, அதற்கிடு தூமலர் அவன் நாவே. அப்புணல் விடும்பொழுது உறிஞ்சிய மீசை புன்மயிர் குசையினும் நம் அடிக்கு இனிதே. அவன் தலை தாங்கிய சரிகிலை தருப்பையில் பொதிந்த அங்குலி, அங்குலின்னா மோதிரம், அங்குலி கற்பகத்து அலரே, அலர்ன மலர், கற்பக மலர். அவன் உகந்திட்ட இறைச்சி எனக்கு நன் மாதவரிட்ட நெய் பால் ஹவியே. திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் 98வது வரியிலேருந்து 113வது வரி வரலும் சொல்லியிருக்கோம். இங்கே சிவகோசரியாருக்கு சாமி சொல்கிறார்,
என்ன சொல்கிறார் தெரியுமா? அவனுடைய கனவுல அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று. அவனுக்கு வடிவம் வந்து உடம்பு, மீசை, தலை, வேணை, கையில் அம்பு வச்சுருக்கான், ஆள்லாம் கிடையாது. அவனுடைய வடிவமே அன்பு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும். சிவபெருமானை தவிர வேற ஒன்றுமே அறிவுக்கு வேலை கிடையாதுங்க. முற்றிலும் சிவபெருமானையே சார்ந்திருந்தது அந்த 6 நாள். அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாகும் என்றும். அவன் என்ன செஞ்சாலும் அது எனக்கு இனிமையானது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவன் செஞ்ச செயலெல்லாம் இனிமை. அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்வார். யாருக்கு சொன்னார்? சாமித சிவகோசரியாருக்கு சொன்னார். அதுதான் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்பது திருக்குறள். யார் கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார்களோ அந்த ஆற்றல் உடையவர்களுக்கு கூற்றம் இறப்பை கூட கடந்து செல்ல முடியும். இந்த யமன் வெய்ய கூற்று ஒடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர். வெய்ய அந்த யமன் வந்து காலபாசத்தை வீசுகிறான். வீசும் பொழுது இறைவன் அந்த சிவலிங்க வடிவத்திலிருந்து ஆவிர்பவித்து வருகிறான். ஆவிர்பவித்து வந்து அவனுடைய திருவடியை அவன் மேல் பதிக்கிறான். உறும் கடிப்போது, கடின்னா மனம் மிகுந்த, போதுன்னா மலர், மனம் மிகுந்த மலர், உறும் அந்த மனம் மிகுந்த மலரை போன்ற திருவடி அவன் மீது பொருந்துகிறது. யார் மீது பொருந்துது? யமன் மீது பொருந்துகிறது. யமன் உடலில் பொருந்திய மனமிக்க திருவடி மலர்களாகிய அவற்றையே பற்றுக்கோடாக பொருந்தியவர்கள். அந்த திருவடி உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர். வெய்ய கூற்று ஒடுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெய்ய கூற்று ஒடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர். அந்த திருவடியையே மீண்டும் மீண்டும் சிந்திக்கின்றவர்கள், அதையே தனது தியான பொருளாக கொள்ளுகின்றவர்கள், அந்த அடியை மறக்காதவர்கள், அவனுக்கு அடிமையாகின்றவர்கள், எல்லா செயலும் உன்னுடையதே என்று நினைக்கின்றவர்கள், எனக்கு நீதான் அறிவிக்கின்றவன், நீதான் என்னை செயல்படுத்துகின்றாய், உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறும் இல்லை யார் என்று அந்த திருவடியையே தன்னுடைய புகலிடமாக சரணாகதி மலர்களாக யார் ஒருவன் நினைக்கிறார்களோ அப்படி உணர்வுடையவர்கள், அந்த சிவஞானத்தை உடையவர்கள், அந்த திருவடி ஞானத்தை உடையவர்கள் அப்படின்னு பொருள். உடையவர்கள் ஏன்னா அந்த திருவடி ஞானம் வரணும்னா அன்பு இருக்கணும். இறைவன் அன்பினால் அடையக்கூடியவன். அந்த திருவடி ஞானம் அந்த யமனை உதைத்த, யமனை மார்க்கண்டேயருக்கு வந்த துன்பத்தை நீக்கிய அந்த திருவடியை யார் ஒருவர் தியானம் செய்கிறார்களோ அவர்கள் அன்போடு தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்றவர்களுக்கு நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார்சடை புண்ணியன். நெக்கு நெக்கு நெகிழ்ந்து நெகிழ்ந்து யார் ஒருவர் அன்போடு நினைக்கிறார்களோ பொன்னார்சடை புண்ணியன் அவர்களுக்கு எளிமையிலே வந்து காட்சி கொடுப்பான். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் உண்டு. வெறும் ஆரவாரத்திற்காக, சடங்கிற்காக பூவையும் நீரையும் வைத்து கொண்டு எல்லாரும் பார்க்குறது மாதிரி யாராவது ஆரவாரத்தோடு ரஜோகுண உணர்வோடு தமோகுண உணர்வோடு பூஜை செய்தால் நக்கு நிற்கும் அவர் தம்மை நானியே. அவரை பார்த்து சாமியே சரிப்பானான், ஏய் ஏண்டா அந்த காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. யாவராயினும் அன்பரன்றி அரியொணாமலர் சோதியான். யாவராயினும் யாராக இருந்தாலும் சரி, அன்பர்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவான், அன்பர் அல்லாதவர்களுக்கு அவன் அருள் புரிவான். யாவராயினும் அன்பரன்றி அரியொணா மலர் சோதியான். ஆரேனும் அன்பு செய்யின். யாராவது அன்பு செய்தால், அவர்கள் குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், கிழவனாக இருக்கலாம், அது பொருட்டு அல்ல. அன்பு செய்யணும், அதுதான் பொருட்டு. அவர்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரவங்களாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த பாகுபாடுகளெல்லாம் இங்கே பொருட்டல்ல இறைவனுக்கு. ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். ஒருவராலும் காண முடியாத அரண் சிவபெருமான் யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு வசப்படுவான்.
ஆகவே உறும் கடிப்போது அவையே உணர்வுற்றவர். யார் இறைவனை அவனுடைய திருவடியை அன்போடு நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு உம்பர் பெரும் பதமே. உம்பர்னா மேலானவர்கள், உம்பர் பெரும் பதமே. மேலானவர்களுக்கு மேலானவர்களெல்லாம் பெற முடியாத பதமாகிய சிவசாயுச்சியத்தை அவர்கள் அடைவார்கள். இப்போ பலவிதமான பதங்கள் இருக்கின்றன. முதவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, உயர்ந்த பதங்கள் இருக்கின்றன. நமக்கு சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து போர்டு இல்லை மெம்பர் ஆகிறதுக்கே நம்ம ரொம்ப மெனகர்றோம். அந்த பதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு பதம், அது ஒரு பதவி, பதம். அதை விட பஞ்சாயத்து போர்டில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம், அது ஒரு பதம், அது ஒரு பதவி. எம்பி ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம், மந்திரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம், முதல் மந்திரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம், அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம், பிரதம மந்திரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம், ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஆசைப்படுறோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நாட்டில் நடக்கிறது. அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் மேலே பெரிய நாடு, வலிமையான நாடு, அதுக்கு தலைவர். இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர். இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார். எவ்வளோ விரிவராக இருப்பார் அவர்? பிரம்மா. அவர் இருக்கிற உலகம். அதுக்கு மேலே காப்பாற்றுற கடவுள், காப்பாற்றுற ரொம்ப வலிமையானும் விஷ்ணுபதம். இப்படி எல்லாம் இருக்கு. நிறைய பதங்கள் இருக்கின்றன. விஞ்ஞானலர் ஆன்மாக்கள் இருக்கின்ற வரையும் நிறைய பதங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் மேலான சிவ சாயுச்சியத்தை தரக்கூடிய சிவபெருமானே. யாருக்கு தருவான்? உருங்கடிப்போது அவையே உணர்வுற்றவர். அந்த யமனை உதைத்த திருவடியை யார் ஒருவர் தியானித்து தன்முனைப்பு அடங்கி அதற்குள்ளேயே தன்னை அடக்கிக் கொள்கிறார்களோ, எல்லாவற்றுக்கும் மேலான சிவபெருமானே என்னை வழிநடத்தி அழைத்து செல்கிறான் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் சிவ சாயுச்சியத்தையே தருகிறானாம். உம்பர் பெரும் பதமே. அந்த சிவ சாயுச்சியத்தை ஒருமுறை கொடுத்து விட்டால் அவன் அந்த சாயுச்சியத்தை திருப்பி பெறமாட்டான், அங்கேருந்து வேற அனுப்ப மாட்டான். இந்த ஒரு வாழ்வு இருக்கு, உடம்புலலாம் வாழ்வு இருக்கும். அந்த வாழ்வு ரெண்டு பக்கமும் வேலை செய்கிற வாழ்வு இருக்கும், ஒரு பக்கம் வேலை செய்கிற வாழ்வு இருக்கும். இப்போ நம்ம உணவு உண்டோன்னு வச்சுங்களேன், அந்த உணவு குடல் வழியாக ஒரு வாழ்வு இருக்குங்க. இந்த வாழ்வு என்ன பண்ணும்? உணவு உள்ளே அனுப்பும், ஆனால் அந்த உணவு வெளியில் வந்தால் வெளியே விடாது. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இறைவனிடம் அவன் வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அப்புறம் திரும்பி அங்கிருந்து யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அங்கே இருக்கும். அடியார் பெயராத பெருமையனே. சிவசாயுச்சியம் அடைந்த ஞானிகள் மீண்டும் வராமைக்கு காரணமான சாயுச்சிய முக்தி நிலையாக விளங்கும் பெருமையுடையவனேன்னு பொருள் இருக்கு. சாலோகம், நம்ம சரியினாலே அடையக்கூடிய சாலோகம், கிரியினால் அடையக்கூடிய சாமீபம், யோகத்தினால் அடையக்கூடிய சாரூபம், இவைகளெல்லாம் மீண்டு வரக்கூடிய இடம் இந்த பதவியெல்லாம் கிடைச்சதுன்னா. ஆனால் சிவ சாயுச்சியம் அடைந்து விட்டால் ஒரு பொழுதும் திரும்பி வர வேண்டியதில்லை. அந்த சாயுச்சிய நிலை அடைந்தவர்களுக்கு பெயர்ச்சி இல்லை, அவர்கள் அங்கேயே இருக்கலாம். அதுதான் சொல்கிறார், அடியார் பெயராத பெருமையனே, அந்த பெருமையை உடையவனே. ஏன்னா வரணுங்கிற அவசியமே இல்லை, அவங்களுக்கு வரணும்னே தோணாது. ஏன்னா அவங்க மேலும் மேலும் சிவானந்த பெருவாழ்வில் திளைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த சுவாமி அந்த அந்த இடத்துக்கு போனவங்க திரும்ப வரமாட்டாங்கிறத மாணிக்கவாசகர் பல பாடல்கள்லையும் சொல்லுகிறார். திருவாசகம் பூரா பல இடங்களில் அதை சொல்கிறார். மீண்டு வாரா வழியருள் புரிபவன், பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்தி செய் அடியரை பழம்பெறத் துய்ப்பவன், உத்தரகோசம் அங்கையூராகவும் மீண்டு வாரா வழியருள் வருவன். இன்னொரு பாடத்தில் திருவம்மானையில் சொல்கிறார், பேராளன் தென்னன் பெருந்துரையான் வாரா வழி அருளி வந்தன் உளம்புகுந்த பேராசை வாரியனை பாடுதுங்கா நம்மானாய். வாரா வழி அருளி, அவன் எப்படிப்பட்ட வழியை நமக்கு தருவான்? மீண்டும் வாராத வழியை தருவான். அடுத்தது ஆனந்த மாலையில் ஒரு பாட்டு, வாரா வழியருளி வந்தனக்கு மாறின்றி ஆறாமுதாய் அமைந்தன்றே வாரா வழியருளி. அதே ஆனந்த மாலையில் இன்னொரு பாட்டு,
மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. வாரா உலக நெறியேற. அப்புறம் 25வது பதிகத்தில் சொல்கிறார், பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணே பரஞ்சோதி. பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணே பரஞ்சோதி. வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே. வாரா உலகத்தை தரக்கூடியவன். இப்படி பல இடங்களில் அடியார் பெயராத பெருமையனே. எறும்பிடை நாங்க நீ இவ்வளவு பெருமை உடையவன். வெய்ய கூற்று ஒடுங்க ஒருங்கொடிப்போது அவை உணர் உற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமாக இருக்கக்கூடிய சிவசாயிச்ச நிலை அருளக்கூடிய சிவபெருமானே, அடியார்கள் உன்னை வந்து அடைந்தால் அதிலிருந்து அவர்களை வெளியே வராமல் அங்கேயே பேரானந்த பெருவாழ்வில் திளைக்க செய்திருக்கின்ற பெருமானே, அப்படியெல்லாம் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்த பெருமானே, பெருங்கருணை படைத்த பெருமானே, என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், எறும்பிடை நாங்கூழ் என. நாங்கூழ்னு அது ஒரு புழு. அந்த புழுவுக்கு பேர் என்ன புழு பேர்? நாங்கூழ் புழு. நாங்கூழ் புழு. இந்த புழு சாதாரணமாக நம்ம பார்க்குற புழு தான். மண்புழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உழவர் நண்பர்னு சொல்லுவாங்க பாருங்கள், மண்புழு. நாக்குப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அதை மண்புழுன்னு சொல்லுவாங்க. நாகப்பூச்சின்னு கூட சொல்லுவாங்க, நிலப்புழுன்னு சொல்லுவாங்க, மண்புழுன்னு, இப்படி பல பேர் இருக்கும். அதோட வேலை என்னன்னா, இது வந்து என்ன பண்ணும், மண்ணிலே மக்கி இருக்கின்ற இலைதழைகளோடு கூடிய மண்ணை அது சாப்பிடும். மண்ணோட அந்த இலைதழைகளை சாப்பிடும். அந்த இலைதழைகளோட சத்தை உறிஞ்சிக்கிட்டு மண்ணை பின்பக்கத்தின் வாயிலாக வெளியே தள்ளும். இது மண்ணுக்குள்ளே புகுந்து புகுந்து சென்று சென்று மண்ணிலே அந்த காற்று உள்ளே புகுமாறி செய்யும். அதனால் இந்த மண் என்ன ஆகும்னா ரொம்ப சத்து மிகுந்ததாக மாறும். அதன் உடம்பிலிருந்து வெளிவருகின்ற அந்த கழிவுகள் இருக்கே, அது நிறைய சத்து. அதனால தான் உழவன் நண்பன்னு சொல்லுவாங்க இந்த பூச்சியை. எறும்பிடை நாங்கூழ் என. இந்த புழு மருத நிலத்தில் காணப்படும். நம்ம இருக்கிற இடம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும், அந்த பகுதியில் இது காணப்படும். இந்த புழு இருக்கே, அதுக்கு உடம்புல எலும்பு கிடையாது, வெறும் சதை தான். அப்படியே வளையம் வளையமாக அது நீண்ட உடல் பகுதியாக இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அது போகும்பொழுது எறும்புகளெல்லாம் வந்து அரிக்கும். அரித்த உடனே எறும்பு சின்னதாக இருக்கும், புழு பெருசாக இருக்கும். அந்த புழு அந்த எறும்பை விரட்ட முடித்துக்கு அதுக்கு ஆற்றல் இல்லை, அதுக்குரிய அவயவங்கள் இல்லை. அதனால் அந்த எறும்பு கடிச்சதுன்னா முன்னாடியும் பின்னாடியும் வளைஞ்சு வளைஞ்சு துடிக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். அதை சொல்கிறார், எறும்பிடை நாங்கூழ் என. நாங்கூழ் புழு எறும்புக்கு இடையிலே அகப்பட்டுகின்றது போல அவை அரிக்கும், அரித்து தின்னுபிடும், சாகடிச்சிடும். அதை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இப்போ உழவனுக்கு நண்பன் அது, நம்முடைய நண்பன் தானே, இதை வந்து இந்த எறும்பெல்லாம் அரிக்குதே, இதை காப்பாற்றி கொண்டு போய் ஒரு குச்சியில் பிடிச்சி எங்கேயாவது போட்டுருவோம் அப்படின்னு போட மாட்டாங்களாம். அவங்கள்ட்ட இருக்கிற மாடு கன்று குட்டியாக இருந்தால் யாராவது அடித்தா காப்பாற்றுவாங்க, எங்கேயாவது காணா போயிட்டால் தேடி கொண்டுட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற மற்ற பொருள்களெல்லாம் உழவர் நண்பர்கள் கொண்டு வந்து வருவாங்க. ஆனால் அந்த புழுவுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல. அதனால் அது என்ன பண்ணுன்னா, எறும்பு கடித்து அதை உயிரை எடுத்து அது துடித்து அது தன்னுடைய உயிரை விடுறவரெல்லாம் சில பேர் பார்த்துட்டு விளையாட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி துடிக்குது படுறா அந்த எறும்பு கடிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசனையாக பார்ப்பாங்க. நாங்கூழ் புலனால் அரிப்பு உண்டால. அதுபோல் இந்த பொறிகள் நம்முடைய உடம்பிலே அறிகருவிகளும் செயற்கருவிகளும் இருந்து கொண்டு அது காட்டின வழியே நம்மளை அழைச்சிட்டு போய் நம்முடைய எல்லா விதமான ஆற்றல்களையும் அது எடுத்துக்கொண்டு நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. புலன்கள், அந்த புலன்கள் நம்முடைய உயிரை அரிக்கிறது, உடம்பை அரிக்கிறது. மீதூர்ந்த இன்பத்தை நாம் உடலால் அனுபவித்தால், எந்த இன்பத்தை அனுபவித்தாலும், கண்ணால் அனுபவித்தாலும், காதால் அனுபவித்தாலும், மூக்கால் அனுபவித்தாலும், வாகாயால் அனுபவித்தாலும், உடம்பால் அனுபவித்தாலும், அதிகமாக நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் நம்முடைய உயிரை அது உறிஞ்சி கொண்டே இருக்கும். எப்படி நாங்கூழ் புழுவை எறும்புகள் அரித்து அதை கொல்லுகின்றனவோ அதுபோல இந்த பொறிகளெல்லாம் நம்முடைய உடம்பிலிருந்து சுகபோகத்தில் நம்மை ஈடுபடுத்தி நம்முடைய உயிரை அரிக்கும். நாங்கூழ்
எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அலந்தல் அளந்தன்னா வருந்திய வெறும் தமியேனை, வெறும்னா பயனற்றன்னு அர்த்தம். பயனற்ற ஆதரவில்லாத என்னை. எப்படி நாங்கூழ் புழுவுக்கு ஆதரவில்லை, அதை யாரும் காப்பாற்றுறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஒரு புழு எறும்பு கடிக்குன்னா ஒருத்தர் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அதுபோல் நான் இந்த புலன்கள் என்னை அரிக்கின்றன, இதிலிருந்து வெளிவருவதற்கு யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஒன்றை தவிர. நான் அந்த பொறிகளால் அரிக்கப்பட்டு துன்பப்பட்டு வருந்தி கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட பயனற்றவனாகிய என்னை எப்படி புழு பயனுடையதாக இருந்து கூட அதை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க, மற்றவர்களுக்கு அதனாலே எந்த விதமான பயனும் இல்லை, காப்பாற்ற மாட்டாங்க. அதுக்கு ஆதரவில்லாமல் அந்த புழு துடிப்பதைப் போல நானும் பயனற்றவனாக இருந்து ஆதரவற்றவனாக இருந்து தனியனாக இருந்து துடித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை நீ கைவிட்டு விடாதே, காப்பாற்று என்ன இந்த பாடலில் இந்த புலன்களுடைய தொல்லையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று இந்த பாடலில் சுவாமிகள் கேட்கிறார்கள். நீ வெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்றவர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனாக இருக்கக்கூடிய நீ எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டலந்த வெறுந்தமியனை என்னை கைவிட்டு விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார். ஆகவே நான் உலகியல் துணை எந்த துணையும் எனக்கு இல்லை, தோன்றா துணையாக நீயே இருக்கிறாய். ஆகவே என்னை கைவிட்டு விடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது. ஐம்பொறிகளால் உலகியல் பொருள்களை நான் நாடி செல்கிறேன், அதனால் எனக்கு துன்பம் உண்டாகிறது. எப்படி நாங்கூழ் புழு எறும்புகளால் அரிக்கப்பட்டு துன்பப்படுகிறதோ அதுபோல புலன்களால் அரிக்கப்பட்டு துன்பப்படுகிறேன். நான் பயனற்றவனாக இருக்கிறேன், ஆதரவில்லாதவனாக இருக்கிறேன். பெருமானே, இவைகளில் என்னை விட்டுவிடாமல் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உலகியலை வெறுத்து இறை உணர்வு வர வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிப்பதால் பிரபஞ்ச வைராக்கியம் இந்த பாடலில் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் நமக்கு அறிவுறுத்தும் வண்ணமும் இதில் சொல்லியிருப்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இந்த பாடல் ஒரு தடவை பார்க்கலாம். எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடிப்போது அவையே உணர் உற்றவர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. திருச்சிற்றம்பலம்.